பாடற்கினிய பாட்டளிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கினிய அடியவர்தம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் ஆடற்கினிய நெஞ்சே அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய். வள்ளலாரின் திருவருட்பிரகாச வள்ளல் ராமலிங்க அடிகளாரின் வருவிக்க உற்ற திருநாள் 190ஆம் ஆண்டு விழா இன்றைய நிகழ்வுக்கு இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரால் கொளல். பெரியோர்களை மதித்தல், அவருடன் நட்பு கொள்ளுதல், அவரை நம்முடன் ஒருவராக்கி வாழ்தல் என்பது நாம் வாழ்க்கையில் பெறும் பேறுகளில் உயர்ந்ததாகும். இது திருக்குறளினுடைய அமுதமொழி. இந்த மொழிக்கேற்ப சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் 1 கொண்டாடியதையும் அனுசரித்து நமது சன்மார்க்க நெறிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 3ஆம் தலைமுறையை கண்ட நாயகர்கள் கிட்டத்தட்ட 98, இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் கனகாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்ற முதியோர்கள் நமது குலபதி குப்புசாமி ஐயா அவர்கள், திருக்குறள் ரயான் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்தி கௌரவிப்பதில் நமது சன்மார்க்க சங்க அன்பர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள். மேலும் இந்த விழாவானது வள்ளலார் பிறந்த நாள் விழா என்று நாம் ஏதோ அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறு போல் எண்ணாமல் அந்த கொள்கைகளில் வாழ்பவர்களை நாம் போற்றி பாராட்டி நாமும் அந்த கொள்கைகளில் ஈடுபட்டு சமுதாயத்தில் நல்லதொரு மக்களை அனைவரும் திருந்தி வாழ நம்மால் இயன்றதை செய்வோம் என்று இந்த தருணத்தில் நாம் முடிவு மேற்கொள்வோம். ஏனென்று கேட்டால் இந்த சமுதாயத்தில் புரையோடி கிடக்கின்ற நிறைய விஷயங்கள் நமக்கெல்லாம் உடன்பாடில்லை. இருந்த போதும் அவைகளெல்லாம் அனுசரித்துத்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் சமரச சன்மார்க்க சங்கத் என்ற சங்கத்தை 150 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கி ஒரு தர்மசாலையை 146 ஆண்டுகளாக அணையா அடுப்பை எரிவித்து சன்மார்க்க கொள்கைகளை நம்மிடையே பரவிய வள்ளலார் அவர்கள் 190 ஆண்டு நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு துறவி என்றால், ஏதோ அரசியல் கட்சி தலைவர்கள் என்றால், காந்தியடிகள் என்றால் 143, பெரியார் என்றால் 134, காமராஜர் என்றால் 110 ஆண்டுகள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் வள்ளலாரை பாரதியார் இன்னும் போன்றவர்கள் எல்லாம் புரட்சி துறவி என்று அழைப்பார்கள். ஏனென்று கேட்டால் அவருடைய கருத்துக்கள் அத்தனையும் மேன்மையுற வேண்டிய கருத்துக்கள். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ். அதாவது அவர் சிறிய வயதிலேயே ஔவையார் எழுதிய பாட்டு வேண்டாம் என்பதை வேண்டும் என்பதை எப்படி என்று எழுதி காட்டியவர். அப்பேற்பட்ட அவர் இன்றைய காலகட்டத்தில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அப்பொழுதெல்லாம் பஞ்சகாலம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைத்தும் நமக்கு சௌகரியமாக உணவு மற்ற எல்லாம் கிடைக்கிறது. ஆனாலும் ஏனோ மனதில் நிம்மதி ஆனந்தம் இல்லை. அதற்கெல்லாம் காரணம் அன்பு, அறம், அமைதி. இதெல்லாம் வாழ்வில் மேற்கொண்டால் ஆனந்தம் அடையலாம் என்று வள்ளலாரினுடைய பாடல்களை எல்லாம் நாம் கேட்டாலும் தெரியும், வள்ளலார் கொள்கைகளை பின்பற்றினாலும் தெரியும். அவருடைய கொள்கைகளில் முக்கியமானது அன்னதானம். எவன் ஒருவன் பசித்திருக்கிறானோ, பசித்திருக்கும் போது அவனுக்கு எதுவுமே விளங்குவதில்லை. அந்த பசியை போக்க வேண்டும் என்பதில் அவர் முக்கியமான ஆழமான கருத்தை கண்டு அன்னதான பணி ஏற்படுத்தினார். இன்றைய காலகட்டத்தில் தானத்தில் சிறந்தது அன்னதானம்தான். அதைவிட சிறந்தது நிதானம். ஏனென்று கேட்டால் நிதானம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா ஸ்பீடு. வாழ்க்கையில் ஸ்பீடாகவே எல்லாம் நடக்குது. நாம் நினைக்கிற மாதிரி உறவுகளை பேணி மற்றவங்களையெல்லாம் அனுசரித்து பார்க்கும்போது அந்த மின்திருத்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்ப வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்றால் அது குறைவாகத்தான் இருக்கிறது. அதையெல்லாம் மேம்படவும் இந்த வள்ளலார் ஜெயந்தி விழாவில் அனைவருக்கும் நலம் ஏற்பட்டு நாடும் வீடும் செழிப்படைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியை வேண்டிக் கொண்டு